12ஆம் வகுப்பு கணிதம் 8வது சாப்டர் வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.4ல் 8வது கணக்கில் கொடுத்துருக்கிறது w = xy + sin xy. இதை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும், அப்புறம் அதை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தணும். அதே போல் முதல்ல ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தணும், அடுத்தது எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். நமக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி ∂2w ∂x ∂y, இன்னொன்று ∂2w/∂y ∂x. ரெண்டும் தனித்தனியாக மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா ரெண்டும் ஒரே மதிப்பாக இருக்கணும். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது ∂w/∂x. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது ஒய் கான்ஸ்டன்ட், அதனால் ஒய்யை ஒன்றும் செய்யக்கூடாது, அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை வகைப்படுத்தினா 1ன்னு வரும். ப்ளஸ் sin xyக்கு cos xyன்னு வரும். அப்புறம் இந்த xyயை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது ஒய் கான்ஸ்டன்ட்டு அப்படியே தான் இருக்கும், எக்ஸுக்கு 1ன்னு வரும். = y × 1 y ப்ளஸ் இந்த ஒய்யை முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா y cos xy. அடுத்தது அதே w-வை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். ∂w/∂y. ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது இந்த xyயில் எக்ஸு கான்ஸ்டன்ட், ஒய்யை வகைப்படுத்தும் போது 1 வரும். ப்ளஸ் sin xyக்கு என்ன வரும்னா cos xyன்னு வரும். அப்புறம் xyயை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸு கான்ஸ்டன்ட்டு, ஒய்க்கு 1ன்னு வரும். இதை சுருக்கணும்னா எக்ஸு ப்ளஸ் இந்த எக்ஸு முன்னாடி வந்துடும், x cos xy. அடுத்ததாக நம்ம கணக்கில் கேட்டிருக்கிற ∂2w/∂y ∂x இதை எப்படி எழுதணும்னா ∂by/∂y முதல்ல இருக்கிறத முன்னாடி எழுதிடணும். மீதி என்ன இருக்குது, ∂w/ மீதி இருக்கிறது ∂x, அதாவது ∂by/∂y, அதாவது ஒய்யை பொறுத்து பகுதி வகைப்படுத்தணும். ஒய்யை பொறுத்து பகுதி வகையிட எதை, ∂w/∂x. ∂w/∂xங்கிறது இங்கே இருக்குது, y + y cos xy. இப்போ இதை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது பகுதி வகையிடல் செய்யும்போது ஒய்க்கு 1ன்னு வந்துடும், முதல்ல இருக்கிற ஒய்க்கு 1 ப்ளஸ் இங்கே ஒய் 2 உறுப்பு இருக்குது, அதனால் முதல்ல ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு cos xyக்கு என்ன வரும் அப்படின்னா -sin xyன்னு வரும். அப்புறம் xyயை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது ஒய்க்கு 1ன்னு வரும், 1 × x xன்னு வந்துடும். என்ன செஞ்சுருக்கோம், முதல்ல ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு cos xyயை வகைப்படுத்தியிருக்கோம். ப்ளஸ் cos xyயை அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை வகைப்படுத்தினோம்னா 1ன்னு வரும். =1 ப்ளஸ் வரும், இந்த மைனஸை வெளியில் கொண்டு வந்துட்டால் மைனஸ், இந்த எக்ஸையும் இதோட சேர்த்துரும், xy sin xy, அதுக்கப்புறம் cos xy. 1 இருக்குது, -xy sin xy ப்ளஸ் cos xy. இது எதோட மதிப்புனா ∂2w/∂y ∂x ஓட மதிப்பு. ∂2w/∂x ∂y ∂by/∂x முதல்ல ∂by/∂x மீதி இருக்கிறது என்ன, ∂w/∂y ∂by/∂x ∂w/∂y என்ன வருது பாருங்கள், ∂w/∂yங்கிறது இங்கே இருக்குது, x + x cos xy. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், மறுபடியும் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸுக்கு 1ன்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே இருக்கிறத 2 முறை யூவி பெருக்கல் விதி, இந்த மெத்தட் முதல் உறுப்பை அப்படியே வச்சுக்கிட்டு cos xyயை வகைப்படுத்தினோம்னா -sin xy வரும். அப்புறம் அந்த xyக்கு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது ஒய் அப்படியே தான் இருக்கும், எக்ஸுக்கு 1ன்னு வரும்.
ப்ளஸ் காஸ் எக்ஸ்ஒய் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை வகைப்படுத்தினா 1ன்னு வரும். ஈக்குவல் டு 1, இந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடும், மைனஸ் எக்ஸு, இந்த ஒய் எதோட சேர்த்துட்டா எக்ஸ்ஒய் சைன் எக்ஸ்ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ்ஒய். இது வந்து டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் இதோட மதிப்பு. இதில் இந்த மதிப்பு 1 மைனஸ் எக்ஸ்ஒய் சைன் எக்ஸ்ஒய் காஸ் எக்ஸ்ஒய் அதே தான் இங்கேயும் இருக்குது. அதனால் நமக்கு என்ன தெரியுது, டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் அப்படிங்கிறதும் டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் அப்படிங்கிறதும் ரெண்டும் சமம். ஓகே.